அரஞ்சான் மீன். இதான் அரஞ்சான் மீன். சூப்பரா இருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட்டான டேஸ்ட்டு. அப்படி ஒரு டேஸ்ட்டு. சூப்பரா டேஸ்ட்டா இருக்கு. சூப்பர் அழகு. மீன் டேஸ்ட் அழகு. மீன் குழம்புல அரஞ்சா மீன் போட்டுக்கலாம். குழம்பு வெந்துருச்சு. இப்போ மீன் இறக்கலாம். அரஞ்சா மீனை சின்ன சின்னதாக இருக்குது அரஞ்சா மீன். ஆனால் டேஸ்ட்டு சுவை அதிகம். வாயில் வச்சாவே அப்படி சுவையாக இருக்குது அரஞ்சான் மீன். சுவையோ அற்புதம், அபாரம். அரஞ்சா மீன் சுவையோ அபாரம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் அரஞ்சான் மீன். அரஞ்சான் மீன் சூப்பராக அப்புறம் அப்படியே முழுசாக அருமையாக இருக்கு. அப்படியே குழம்புது. சுவையோ அபாரம். அரஞ்சான் மீன் கடையில் வாங்கும்போது குடலெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு வந்துருக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ குழம்புக்கு ரெடி. சட்டி வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். ஊற்றி நல்லா காயிட்ட எண்ணெய் காய்ஞ்ச வாட்டி தான் கடுகு போட முடியும். நல்லா எண்ணெய் காயிட்டும். கடுகு கலப்பு. கடுகு உளுந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வருது, வெடிச்சு வருது. இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு அப்படியே பரட்டி விடலாம். நல்லா வேகட்டும் பொன்னிறமாக. வெங்காயம் வெந்துருச்சு, பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலைய இறக்கலாம். பொன்னிறமாக வந்துருச்சு. இஞ்சி பூண்டு அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். அப்போ நல்லா வறுபடும், நல்லா வேகும். வெந்த வாட்டி அடுத்தது கடலையை போட்டுக்கலாம். பூண்டு அரைச்சது. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். நல்லா கிண்டி விடலாம். இஞ்சி பூண்டு வெந்தாச்சு. இப்போ புளியை கரைச்சி புளியை ஊற்றிக்கலாம். கையோட தக்காளி அரைச்சதும் ஊற்றிக்கலாம். புளியும் தக்காளி அரைச்சது நல்லா வேகட்டும். ஒரு கொதி வர மாதிரி இருக்கு. இது வெந்துருச்சு. அப்போல மசாலா கலக்கி ஊற்றிக்கலாம். மீன் மசாலா குழம்பு தூள் 2 ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். மல்லித்தூள் 2 ஸ்பூன். கரம் மசாலா 2 ஸ்பூன். இப்போ மசாலா பொடியை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ கரைச்சியாச்சு. மசாலாலாம் தண்ணி ஊற்றி கலைக்கணும். கரைச்ச மசாலாவை குழம்புல ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. அப்படியே கிண்டி விடலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ குழம்பு கொதிக்குது, மசாலாலாம் வெந்துருச்சு. இப்போ கடலை போடணும்னு சொன்னோம்ல, கடலை போட்டுக்கலாம். கடலை தேங்காய் அரைச்சது. கடலையும் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்குறோம். அதை நல்லா கிண்டி விடலாம். அப்படியே உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்குதுன்னு பார்த்தப்ப உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நைஸ் உப்பாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன்.
குழம்பு நல்லா கொதிக்கிட்டு நல்லா வேகட்டும். வெந்த வாட்டி மீனை இறக்கலாம். அப்போ தான் குழம்பு மீன் டக்குன்னு டேஸ்ட்டாக சூப்பராக வரும். அரஞ்சா மீன் குழம்பு குழம்பு கொதிக்குது. நல்லா கொதிச்ச வாட்டி அரஞ்சா மீன் இறக்கலாம். மீன் குழம்பு வெந்துருச்சு. இப்போ நல்லா கொதி வருது பாரு. இப்போ மீன் குழம்புல இறக்கலாம். குழம்பு ரெடி. இப்போ மீன் இறக்கணும். சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. டேஸ்ட்டாக அப்படி ஒரு டேஸ்ட். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர் அழகு. மீன் டேஸ்ட் அழகு. மீன் குழம்புல அரஞ்சா மீன் போட்டுக்கலாம். குழம்புல மீன் இறக்கியிருக்கிறோம். சின்னதாக இருந்தாலும் டக்குன்னு அங்கே பாரு தனித்தனியாக அப்படியே வேகுது. இறக்கிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் ஆனதுன்னா இறக்கலாம். பாரு மீன் அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கும். 5 நிமிஷம் போதும் மீன் வேவறதுக்கு. மீன் குழம்புல கரண்டி போட்டு அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டால் மீன் குழம்புக்குள்ளே இறங்கிரும். நல்லா வேகிறது வசதியாக இருக்கும். மீனை இறக்கலாம். குழம்புல இறக்குன மீனை அப்படியே கரண்டி போட்டு ஒரு பெரட்டி விட்டால் டக்குன்னு இறங்கி, இல்லைன்னா லைட்டாக அழுத்தி விட்டால் மீன் இறங்கிக்கும் குழம்புல. மீன் வேக ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. வெந்துட்டுருக்கு. அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம் மீன் குழம்புக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. அழகு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு வெந்துருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு இறக்கலாம். கொத்தமல்லி தலையை மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். எப்படி எடுத்து பார்க்காம எப்படி வெந்துருச்சுன்னு செக் பண்ணுறது? மீன் 5 நிமிஷம் வந்தால் போதும். அப்படியே எடுத்து பார்த்து கை வச்சா டக்குன்னு உள்ளே போகுது. மீன் வெந்துருச்சு. கை வச்ச மீன் குழம்பு வெந்துருச்சு. சாப்பிட எடுத்துக்கலாம். அரஞ்சான் மீன் டேஸ்ட்டாக அப்படி ஒரு டேஸ்ட். அருமை அழகு. நாக்குல தாண்டவம் ஆடுது. அவ்வளோ சுவை. அரஞ்சான் மீன் சுவை. அரஞ்சான் மீன் சூப்பராக அப்புறம் அப்படியே முழுசாக அருமையாக இருக்கு. சாப்பிட தட்டில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. நல்லா மீன் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த மீன் டேஸ்ட்டாக தனியாக அரஞ்சா மீன் சூப்பர் அழகு.